யாத்திராகமம் அதிகாரம் 11 வசனம் 1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இன்னும் ஒரு வார்த்தையை பார்வோனிலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். வாதையை 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோனிலும் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்கள் இவ்விடத்திலிருந்து போகவிடுவான். சாமுலமாய் உங்களை போகவிடுவதும் அல்லாமலும் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். வசனம் 2. அப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்தில் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளியும் உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்குச் சொல் என்றார். வசனம் 3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். வசனம் 4. அப்பொழுது மோசே கர்த்தர் நடுவிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். வசனம் 5. அப்பொழுது சிங்காசனத்தின் மேலும் வீட்டிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்களுடைய தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேறான அனைத்தும் மிருக ஜீவன்களும் தலையிற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் மன்றி. வசனம் 6. அதனாலே எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். வசனம் 7. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கு இஸ்ரவேலியருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் நான் நாவே அசைப்பதில்லை. வசனம் 8. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுபவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின்பு புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டேன். வசனம் 9. கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். வசனம் 10. மோசேயும் ஆரோனும் அந்த அற்புதங்களையெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரில் தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை.